Good morning friends. Welcome to English from Sri's Spoken English class. நம்ம last classல prepositions start பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அதோட continuation பார்க்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி prepositions நிறைய இருக்குது. சின்ன சின்ன வேர்ட்ஸ் அந்த இன்டர்ரிலேட் பண்ணுற வேர்ட்ஸு தான் நம்ம prepositionsன்னு சொல்கிறோம். அதோட மீனிங் அந்த சென்டென்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெப்போசிஷன் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ணோம்னா அது மீனிங்ஃபுல்லாகவே இருக்காது. அதனால தான் இந்த சின்ன சின்ன வேர்ட்ஸுக்கு நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ப்ரெப்போசிஷன்ஸோட கண்டினியூஷன் இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெண்டு ப்ரெப்போசிஷன்ஸ் என்னென்னா ஃபார் அண்ட் ஆஃப்டர். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெண்டு ப்ரெப்போசிஷன்ஸ் வந்து ஃபார் அண்ட் ஆஃப்டர். ஃபர்ஸ்ட்டு நான் ஃபாருக்கு ஒரு 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 மீனிங் கொடுத்துருக்கேன் ப்ராக்கெட்டில். இட் இஸ் பர்பஸ் அப்படின்னு. அப்போ பர்பஸ்னால் என்னென்னா ஒரு காரணம், ஒரு பர்டிகுலர் ரீசன், ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக இல்லை இவங்களுக்காக இந்த விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம ஃபார்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மீனிங் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம ஃபார் அப்படிங்கிற அந்த ப்ரெப்போசிஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நான் ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் லன்ச் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் லன்ச் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸுன்னு எழுதியிருக்கேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக ஒரு பர்டிகுலர் காரணத்துக்காக இல்லை ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்காகன்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், ஃபார். ஸோ ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் லன்ச் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். Next, she bought a saree for her mother. She na third person singular la varum. She bought. Bought na enna artham appadina buy oda past tense. B U Y buy irukku illingla. Buy oda past tense da bought. அப்போ வாங்கினாள். இது வந்து நம்ம verb tenses பார்க்கும்போது இதோட மீனிங் எல்லாம் உங்களுக்கு நல்லா புரிய வரும். ஸோ she bought a saree for her mother. அவங்க அம்மாவுக்காக ஒரு saree வாங்கினா அப்படின்னு சொல்லும்போது இங்கே for யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மூணாவது எக்ஸாம்பிள் என்ன எழுதிருக்கேன்னா, he is going to Trichy for a marriage function. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணத்துக்காக அவன் திருச்சி செல்கிறான். அவன் ஒரு திருமணத்திற்காக திருச்சி செல்கிறான். இந்த பர்டிகுலர் காரணத்துக்காக ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காகன்னு சொல்லும்போது ஃபார். அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இங்கே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வேறு ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அது சென்டென்ஸே தப்பாக நீங்கள் ஃப்ரேம் பண்ண மாதிரி தான் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஐ ஹாவ் ப்ரிப்பேர்ட் லன்ச் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸுனா தப்பு. டூ போட்டாலும் தப்பு, வித் போட்டாலும் தப்பு. அர்த்தமே மாறிடும். பிகாஸ் வித்னா உடன். அப்போ இங்கே ஐ ஹாவ் ப்ரிப்பேர் லன்ச் வித் மை ஃப்ரெண்ட்ஸ்னா அது வித்னா அவங்க கூட லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தம் வரும். ஆனால் நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன, அவங்களுக்காக அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க. பட் அங்கே வித் யூஸ் பண்ணிங்கன்னா உடன்னு வந்துடும். ஸோ எந்தெந்த ரீசனுக்காக நீங்கள் ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு அந்த ஆப்டான ப்ரெப்போசிஷனை யூஸ் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கன்வே பண்ண வர மெசேஜ், நீங்கள் என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸில் கிளியராக சொல்ல முடியும். So, I have prepared lunch for my friends. She bought a saree for her mother. He is going to Trichy for a marriage function. So, for புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next, ஈஸியான ப்ரெப்போசிஷன் தான் after. After, before, between இதெல்லாமே நம்ம மேக்ஸ்லேயே நிறைய நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது அப்போவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். பிஃபோர் நம்பர் எழுது, ஆஃப்டர் நம்பர் எழுது, பிட்வீன் நம்பர் எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போது ஆஃப்டர்னா என்னென்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அப்புறமா, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு அப்புறமான்னு சொல்லும்போது ஆஃப்டர். ஐ ப்ளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்டர் மை ஸ்கூல். ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். பிறகு, ஒரு விஷயத்துக்கு பிறகுன்னு சொல்லும்போது ஆஃப்டர். I play with my friends after my school. அடுத்தது after the session I will go out. இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வெளியில் கிளம்புவேன். இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு விஷயம் இருக்குது, இன்னொரு விஷயம் இருக்குது. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை நான் செய்வேன்னு பிறகுன்னு சொல்லும்போது ஆஃப்டர். ஸோ ஃபார் பார்த்துருக்கோம், ஆஃப்டர் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பிஃபோர் அண்ட் பிட்வீன் பார்க்கலாம். இப்போ நாம் பிஃபோர் அண்ட் பிட்வீன் பார்க்கலாம். ஸோ பிஃபோர்னா என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி சொல்லும்போது நாம் பிஃபோர் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆஃப்டர் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா
பின்னாடி. ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா சொல்லும்போது ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு முன்னாடியும் சொல்லும்போது பிஃபோர் யூஸ் பண்ணுவோம். ப்ரஷ் யுவர் டீத் பிஃபோர் யூ கோ டு பெட். நம்ம வந்து நம்மளோட குழந்தைங்க கிட்ட சொல்கிறோம், தூங்க போக முன்னாடி ப்ரஷ் பண்ணுங்க. அப்போது பிஃபோர் அப்படின்னா பிஃபோர் யூ கோ டு பெட். எப்போ சொல்கிறோம்? பிஃபோர். எப்போ அப்படின்னா இங்கிலீஷில் என்ன கொஸ்டின் வேர்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா when. நான் வந்து WH கொஷின்ஸு தனியாக ஒரு செஷன் எடுக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குங்கிறத அதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரஷ் யூர் டீத் பிஃபோர் யூ கோ டு பெட். ஸோ ப்ரஷ் பண்ணுங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடின்னு சொல்கிறோம். ப்ரே காட் பிஃபோர் யூ கோ டு யுவர் எக்ஸாம். எக்ஸாம் போகும் முன்னாடி ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரஷ் யுவர் டீத் பிஃபோர். ஸோ பிஃபோருங்கிற அர்த்தம் ஒரு இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி, ஆஃப்டரோட அர்த்தம் ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறமா. நெக்ஸ்ட்டு பிட்வீன்னா இடையில். ஸோ இடையில் சொல்லும்போது இதை நம்ம வந்து ஒரு இன்சிடென்ட்டும் சொல்லலாம், ஒரு பர்டிகுலர் இடத்தை குறிக்கும் போதும் சொல்லலாம். எப்போனாலும் நம்ம இடையில்ங்கிற வார்த்தை, இந்த பிட்வீன்ங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஹவுஸ் இஸ் பிட்வீன் மை ஸ்கூல் அண்ட் த டெம்பிள். என்னோட வீடு ஸ்கூலுக்கும் ஒரு கோவில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவிலுக்கும் ஸ்கூலுக்கும் நடுவில் இருக்குது, இடையில இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்? பிட்வீன். She scores between 80 to 85% in her exams. She, for example, ஒரு கேர்ள் ஜனனி வச்சுக்கோங்களேன். அந்த ஜனனிங்கிற கேர்ள் வந்து எப்போவுமே எக்ஸாமில் ஆவரேஜாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணுவாங்க? இதுலேருந்து இதுக்குள்ளே ஒரு மார்ஜின் இருக்குது, 80 to 85 அந்த பர்சன்டேஜ்குள்ளே ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு சொல்லும்போது பிட்வீன். ரெண்டு இதுக்கும் நடுவில் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்டிங் இருக்குது, ஒரு எண்டிங் இருக்குது, அது ரெண்டுத்துக்கும் நடுவில்னு சொல்லும்போது பிட்வீன் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் யூ பிரேக்ஃபாஸ்ட் பிட்வீன் 8 to 8:30 AM. காலையில் 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஹாவ் யூ பிரேக்ஃபாஸ்ட் பிட்வீன் 8 to 8:30 AM. ஸோ பிஃபோர், பிட்வீன், இந்த ரெண்டு ப்ரப்போசிஷன் பார்த்துருப்போம். பிஃபோர்னா ஒரு இன்சிடென்ட்க்கு முன்னாடி, அப்புறம் பிட்வீன்னா ரெண்டு இதுக்கு நடுவில். இதெல்லாமே நமக்கு பேசிக்காக கடகடன்னு ஈஸியாக புரியக்கூடிய ப்ரப்போசிஷன்ஸ் தான். அதுக்கப்புறமா நம்ம பிஃபோர் பார்த்துருக்கோம், பிட்வீன் பார்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு அபவ் அண்ட் அண்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ நாம் அபவ், பிலோ அண்ட் அரவுண்ட் இது ரெண்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ அபவ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது நம்ம அபவ் சொல்லுவோம். He will score above 70 in his exam. அப்போது ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டூடெண்ட்டை சொல்கிறோம். அந்த பையன் எப்போவுமே 70க்கு மேலே எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுவான். அப்போது he will score above 70 in his exam அப்படின்னு இந்த 70 நம்ம வந்து பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறோம், ஒரு லெவலாக வச்சுக்கிறோம். அந்த லெவலுக்கு மேலேன்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? above யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு the flight goes above the building. அந்த பில்டிங்க்கு மேலே அந்த ஃப்ளைட் போகுது, அதுக்கு மேலே. இப்போது அப்னாலும் மேலே, அபவ்னாலும் மேலே, ஆன்னாலும் நம்ம மேலேன்னு தான் சொல்லுவோம். ஆன்னா ஒரு சர்ஃபேஸ் அதை டச் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஆன். நான் ஆன் சொல்லும்போது சொல்லியிருந்தேன் the book is on the table. அப்போ அந்த சர்ஃபேஸ் டச் ஆகும், அந்த புக்கோடதும் அந்த டேபிள் வந்து தொட்டுட்டு இருக்கும். அப்போ வந்து நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். பட் அபவ்னு சொல்லும்போது ஒரு லெவலு, அதுக்கு மேலேன்னு சொல்லும்போது நம்ம அபவ் யூஸ் பண்ணுவோம். He will score above 70 in his exam. The flight goes above the building. Next, below. Belowனா above-க்கு அப்படியே opposite. So, she will never get below 80% in her exams. So, ஒரு பொண்ணை சொல்கிறோம், neverனா அப்படியே opposite, எப்போவுமே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம நெவர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். she will never get below 80% in her exams. 80%க்கு கீழே அந்த பொண்ணு ஸ்கோர் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லும்போது below யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு the cat is sleeping below the table. ஒரு டேபிள் இருக்குது, அதுக்கு கீழே அந்த ஸ்பேஸில் வந்து அந்த ஒரு பூனை தூங்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது the cat is sleeping below the table. இங்கே நம்ம அண்டர்னு கூட சொல்லலாம். ஒரு இடத்த குறிக்கும் போது நம்ம அண்டர் யூஸ் பண்ணலாம். பட் மார்க்ஸ் இந்த மாதிரி சொல்லும்போது அண்டர் யூஸ் பண்ணக்கூடாது, பிலோ தான் யூஸ் பண்ணணும். சில அதாவது ஆப்போசிட்ஸ்ன்னு பார்க்கும்போது அபவ், அண்டர்,
அண்டருக்கு பதிலாக பிலோ வரும். பட் அண்டர் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸில் தான் யூஸ் பண்ணணும், பிலோ பர்டிகுலர் சிச்சுவேஷன்ஸில் தான் யூஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த சென்டென்ஸில் ஷீ வில் நெவர் கெட் அண்டர் 80% நம்ம சொல்லக்கூடாது. அங்கே வந்துட்டு பிலோ அப்படிங்கிற வார்த்தை தான் ஆப்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஆனால் கேட் ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொசிஷனை சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா அண்டரே யூஸ் பண்ணலாம், பிலோவும் யூஸ் பண்ணலாம். ஸோ above அண்ட் பிலோ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அரவுண்ட். அரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ரப்போசிஷன். there are many temples around காஞ்சிபுரம். ஸோ அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுற்றி, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சுற்றி அப்படின்னு சொல்லும்போது ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய கோவில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது அப்படின்னா இன்னு சொல்லணும். காஞ்சிபுரத்தை சுற்றி அந்த சுற்று வட்டாரத்தில் அப்படின்னு நம்ம தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து அரவுண்ட். there are many temples around காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரத்தை சுற்றி நிறைய கோவில்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது அரவுண்ட் யூஸ் பண்ணுறோம். we always play around our house. நாங்கள் எப்பவுமே எங்கள் வீட்டை சுற்றியே விளையாடிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம்னா we always play around our house. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், there are many shops around my house. என் வீட்டை சுற்றி கடையாக தான் இருக்கும், ஸோ எனக்கு வந்து எதுவுமே போய் வாங்கிக்கிறது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது there are many shops around my house. there are many shops around my houseன்னு சொல்லும்போது என் வீட்டை சுற்றி நிறைய ஷாப்ஸ் இருக்குது, ஸோ எனக்கு வந்து ஷாப்பிங் ஒரு ப்ராப்ளமாக இருக்காதுன்னு சொல்லும்போது அப்போ அரவுண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சுற்றி அப்படின்னு சொல்லும்போது அரவுண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னையோட கிளாஸில் நம்ம என்ன ப்ரப்போசிஷன்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபார், ஆஃப்டர், பிஃபோர். ஃபார் தனியாக வச்சுக்கலாம், பிஃபோர் ஆஃப்டர் ஒரு செட்டு, அபவ் பிலோ ஒரு செட்டு, அரவுண்டு தனியாக. ஸோ அது எல்லாமே சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான், இது எல்லாமே பொசிஷனை குறிக்கிற இடங்கள் வேர்ட்ஸ். ஸோ அதுதானே நம்ம இந்த ப்ரப்போசிஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது நெக்ஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் தரேன், இந்த ப்ரப்போசிஷன்ஸை வச்சு மட்டும் ஒரு சின்ன ஷார்ட் எக்ஸசைஸ் மாதிரி தரேன். ஸோ தட் எது கரெக்டாக ஆப்ட் ஆகும், எது இந்த சென்டென்சஸ்க்குன்னு அதை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது இன்னும் நமக்கு ப்ரப்போசிஷன்ஸ் பெட்டராக புரியும். ஸோ இதோட இந்த என்னோட கிளாஸை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ரெஸ்ட் ஆஃப் த ப்ரப்போசிஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா இங்கிலீஷ் ஃப்ரம் ஸ்ரீவி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.